ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டவாறு காலை 7 மணிக்கு தொடங்கியது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டவாறு காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈரோடு கிழக்கில் காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவின் போது பொதுமக்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக மூத்தவர்கள் அதிகமாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்கு செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவையொட்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அவர்கள் திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் நாதக வேட்பாளர் சித்தாலட்சுமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களுடன் சேர்த்து 47 பேர் களத்தில் இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் 2,27,546 வாக்காளர்கள் இருக்கின்றனர். மொத்தமாக இவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 53 வாக்குச்சாவடி மையங்கள்ல 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த இடர்பாடும் இல்லாமல் இந்த தேர்தலை முறையாக கண்காணிப்பதற்காக வெப் கேமரா மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், அதாவது இந்த வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடி அறையிலுமே ஆயுதம் ஏந்திய துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பிற்கு இருக்கிறார்கள். அதனுடன் கூடுதலாக தமிழக போலீசாரும் அவருடைய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துணை ராணுவ வீரர்கள் 300 பேர் இந்த பணிக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் உட்பட 2500க்கும் மேற்பட்டோர் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை வருகிற 8ஆம் தேதி சித்தோடு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு தற்போது திட்டமிட்டபடி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. காலை 7 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. காலை 5:30 மணியிலிருந்து மாதிரி வாக்குப்பதிவுகள் எல்லாம் நிறைவுபட்டதன் பிறகாக இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டது. தேர்தல் பார்வையாளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் சென்று அவருடைய ஆய்வு பணியினை மேற்கொண்டிருந்தார்கள். திட்டமிட்டபடி தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் தொடங்கி இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் அவங்க இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வரிசையை காத்து நின்று அவர்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்பது சம்பத் நகர். இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜகோபால் சிங்காரா அவருடைய வாக்கினை செலுத்துவதற்காக முதல் ஆளாக வந்திருக்கிறார். அவருடன் சேர்த்து மாற்றுத்திறனாளி ஒருவரும் இங்கே வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,27,546 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 5 ஆண்டுகளில் இது 3வது முறையாக தேர்தல் நடக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை இந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமகன் ஈவேரா அவருடைய மறைவிற்கு பிறகாக அவருடைய தந்தைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் 2023 அவர் இன்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவருடைய மறைவின் காரணமாக 2வது முறையாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தற்போது களத்தில் 46 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது திமுக வேட்பாளர் மற்றும் நாதக வேட்பாளர் என 2 நட்சத்திர வேட்பாளர்கள் உட்பட 46 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் 53 இடங்கள்ல அந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 237 சென்டர்ஸ், அதாவது அத்தனை இடங்கள்ல அவர்கள் வாக்களிப்பதற்கான அவர்களுடைய வார்டு வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. துணை ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அறையிலுமே ஆயுதங்கள் ஏந்திய துணை ராணுவ படையினர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள், EVM இயந்திரம், விவிபேட் இயந்திரங்கள் உள்ளிட்ட அந்த இயந்திரங்களுடனான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆயுதங்களுடன் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கூடுதலாக தமிழக போலீசாருடன் சேர்த்து மொத்தம் 2500 பேர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை வருகிற 8ஆம் தேதி சித்தோடில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணி வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு திட்டமிட்டபடி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொருவராக தற்போது வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான 3வது தேர்தல், 2வது இடைத்தேர்தல். மக்களினுடைய ஆர்வம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. ஆனால் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜகோபால் சிங்காரா தெரிவித்திருந்தார். அதே போலவே காலையிலே மாற்றுத்திறனாளிகள், வயதில் முதியோராக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எல்லோரும் இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒவ்வொருவராக வரக்கூடிய அந்த சூழல் தான் இங்கே இருக்கிறது.
வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் டெல்லி தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவும் தற்போது தொடங்கி இருக்கிறது. பனிமூட்டத்திற்கு மத்தியில் டெல்லியில் இந்த வாக்குப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் காரணமாக காலை 8 மணி அல்லது 9 மணிக்கு மேலாகத்தான் அந்த பகுதிக்கே வெளிச்சம் வரும். ஆனால் அந்த பனிமூட்டத்திற்கு மத்தியில் அந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அறிவிக்கப்பட்டவாறு காலை இன்று 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. பனிமூட்டத்திற்கு மத்தியிலும் தொடங்கிய அந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போலவே காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் அவருடைய வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடி மையங்களை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் முடிகிறது. அதற்காக தான் டெல்லி சட்டப்பேரவைக்கான அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று அந்த டெல்லி சட்டப்பேரவைக்கான அந்த தேர்தல் தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் மொத்தம் 1.56 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் அதற்காக 13,766 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 220 கம்பெனி துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 19,000 ஊர்காவல் படையினரும் டெல்லி போலீசார் 35,626 பேரும் இந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது டெல்லிக்கான அந்த மாநில சட்டசபைக்கான தேர்தல். இதில் பொறுத்தவரைக்கும் 70 தொகுதிகளை கொண்ட அந்த டெல்லி தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது சற்றுமுன் தொடங்கி இருக்கிறது. காலை 7 மணிக்கே வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை 6 மணி வரைக்கும் வாக்கு செலுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த 6 மணிக்கு பிறகாகவும் வரிசையில் காத்திருப்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். அந்த டோக்கன் அடிப்படையில் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கான அந்த வாய்ப்பும் வழங்கப்படும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 220 கம்பெனி ராணுவ துணைப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 19,000 ஊர்காவல் படையினரும் போலீசார் 35,626 பேரும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியுடன் இந்த டெல்லி சட்டப்பேரவைக்கான அந்த பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில தற்போது சட்டப்பேரவை தேர்தல் என்பது தற்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது.